அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். நாம் இந்த காணொலியில் காண இருப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற மார்ச் 29, 2025 அன்று சனிப்பெயர்ச்சியானது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெறுகிறார். சனி பகவானின் இந்த இடப்பெயர்ச்சியானது 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இந்த 2.5 காலங்கள் இருக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேசராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவரை கும்பராசியில் இருந்த சனி பகவான், அதாவது மேசராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து லாபச்சனியாக இருந்தவர் இப்பொழுது 12ஆம் இடத்திற்கு மீனராசிக்கு வரும்பொழுது விரயச்சனியாக மாறுகிறார். அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்கு இது 7.5 சனியின் முதல் நிலை, முதல் 2.5 காலம் ஆரம்பம். அதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ 7.5 சனின்னு பயந்துட வேணாம். 7.5 ஆண்டுகள் அப்படிங்கிற, அதாவது சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக செயல்படக்கூடிய 7.5 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதில் முதல் 2.5 காலம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மேசராசிக்காரங்க கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ இதை சொல்லிவிட்டு மேசராசிக்கான பலன்கள் என்னங்கிறத வரிசையாக பார்க்கலாம். ஸோ அவர் சனி பகவானுடைய சிறப்பு பார்வையாக 3 பார்வைகளாக 3ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். அது மட்டுமல்லாமல் மேசம் முதல் மீனம் வரை 12 கட்டங்களில் மகராசியும் கும்பராசியும் அவருடைய ஆட்சி வீடாக வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் இப்பொழுது மீனராசிக்கு இடம் பெறும் பொழுது மீனராசியையும் அவர் எடுத்துக்குவார். அப்போது மேசராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பாவங்கள் அவருடைய கண்ட்ரோலில் வரும். பொதுவாகவே ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் சனி பகவானால் ஒரு 6 வீடுகள் பிடிக்கப்படும். அதில் இப்போ மேசராசிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டை பிடிப்பார். அதாவது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை அவரோட கண்ட்ரோல் வரும். அப்போ தன வர விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய நன்மை தீமைகளை நீங்களே பிரிச்சுக்கணும். இதில் சனி பகவான் சுபராக இருக்கும் பட்சத்தில் நன்மைகள் நடக்கும், அசுபராக இருக்கும் பட்சத்தில் அதில் கெடுதலாக மாறும். ஸோ அது நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இதில் தனஸ்தானத்தை பார்க்கும்பொழுது தனவரவு பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவுகளிட வீண் விவாதம், வாக்குவாதம், பிரச்சனைகள் வேண்டாம். அதே மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்குறதுல ரொம்ப கவனமாக இருங்க. முடியுமான்னு தெரிஞ்சிச்சுன்னா வாக்குறுதி கொடுங்க, இல்லாட்டி அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா தேவையில்லாமல் கொடுத்து அது வாக்கு நிறைவேற்ற முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளாக இருப்பின் ஆரம்ப கல்வியில் சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நோய்வாய்ப்பட்டு ஸ்கூலில் லீவ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 6ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது அது நோய் எதிரி கடன் சொல்லக்கூடியது. ஸோ கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலையில் வரும். ஸோ கவனமாக யோசித்து முடிவெடுத்து பொறுமையாக யோசித்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஏற்கனவே கடன் இருந்தால் அது அடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏனென்றால் இது 6ஆம் வீடு ஒரு துர்ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை ஒரு சனி பகவான் பார்க்கும்பொழுது அது நமக்கு நன்மையாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கடன் இருந்துச்சு அப்படின்னா இந்த பீரியடில் இந்த 2 வருஷத்தில் அதை அடைக்கிறதுக்கான வழி உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சு தான் போவார். ஸோ அதனால் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக உடலில் நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது சரியான தூக்கம், சரியான நேரத்தில் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி உடலுக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும். பண்ணாமட்டோம்னா அது உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமில் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் கூடுதல் கவனம் வேண்டும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எதிரிகஸ்தானம், அதாவது இதுவரை நம்ம எதிரிகளை பார்த்து பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் அவங்க நம்மளை விட்டு விலகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த 2.5 வருஷத்தில் உருவாகும். ஸோ அதனால் அதுலேயும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பாக்கியஸ்தானம்ங்கிறது தந்தையின் ஸ்தானமும் கூட. ஸோ தந்தையின் உடல்நிலை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளிடம் எதுவும் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது தீர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வீண் வம்புகள் இதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம், தொழிலில் லாபம் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர் லாபத்தை கொடுப்பாரான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் டவுட் தான் நமக்கு. ஒருவேளை சனி பகவான் சூப்பராக இருக்கும் பட்சத்தில் அது நன்மை கொடுக்கும். அதுவே அசுபராக இருந்தானா கண்டிப்பாக இந்த நேரத்தில் தொழிலில் எந்த ஒரு முதலீடும் போட்டு மேற்கொண்டு நான் பெருசு பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட வேண்டாம். இருக்கிறத காப்பாற்றிக்கிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி லாபத்தை அதிகமாக நோக்கி ஓட வேண்டாம். அதே மாதிரி இந்த தேவையில்லாத முதலீடுகளில் இறங்கி முயற்சிக்க வேண்டாம். இந்த சின்ன முதலீட்டு போட்டால் பெரிய லாபம் வரும் அப்படின்னு நிறைய விளம்பரங்கள் அங்கங்கே வந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இந்த 2.5 வருஷ காலங்களில் கண்டிப்பாக இறங்கிடாதீங்க. ஆல்ரெடி இறங்கியிருந்தாலும் அதுலேருந்து வெளியே வரதுக்கான முயற்சி எடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விரயங்கள் நம்மளை கொஞ்சம் அதிகமாக தாக்காமல் நம்ம அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ இதில் இந்த 2.5 வருஷம் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கான விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதுக்கான நேரங்கும்போது நம்ம இந்த பொருள், பணம், முதலீடு, குடும்ப உறவுகள், சிக்கல், பொருளாதாரம் இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் மேசராசிக்கான பொதுவான பலன்கள். தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தசா புக்தி வேறு ஏதாவது நடந்திருந்தாலும் ஒருவேளை அது நன்மையை தான் நமக்கு கொடுக்கும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரவர் ஜனனகால ஜாதகத்தில் இப்பொழுது என்ன தசா புக்தி நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். ஏன்னா சனி தசை, சனி புக்தி நடக்கும் பொழுது நாம் சொல்லுவது கூடுதலாக நடக்கும். அது மட்டும் அல்லாமல் சனி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம்.
ஏனென்றால் சுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய நன்மைகள் அதிகமாகவும், அசுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய கெடுதல்கள் அதிகமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து அவரோட தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து மேசராசிக்கான பரிகாரங்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல்ல ஆன்மீக பரிகாரங்கள் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ 7.5 சனியின் முதல் 2.5 காலம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு கோயிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்று கிரிவலம் வலம் வருவது மிகவும் விசேஷமான ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பழனிமலை முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தால் நமக்கு நன்மைகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது மட்டும் அல்லாமல் சனிக்கிழமை தோறும் மாலை வேளைகளில் காலபைரவரை வழிபட்டு வர வேண்டும். இது வந்து கூடுதல் விசேஷம். அதாவது மதியான வேளைகளில் காக்கைக்கு உணவளிச்சிட்டு வர்றது ஒரு கூடுதல் விசேஷம். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த ஆன்மீக வழியில் ஈடுபடும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிரில் இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தி அதிகரித்து நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் சரிவர அமையும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இதுக்காக தான் இந்த ஆன்மீக பரிகாரங்கள்லாம் செய்கிறது. இது எல்லாராலையும் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. அதே மாதிரி முக்கியமாக சனிக்கிழமைகளில் அசைவத்தை தவிர்த்து வந்தால் மிகவும் விசேஷம். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்ததாக வாழ்வியல் பரிகாரம் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆன்மீக பரிகாரத்தோடு சேர்த்து இந்த வாழ்வியல் பரிகாரமும் பண்ணால் மட்டும்தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். ஸோ அதனால் இதை சொல்லிடுறேன். இது வந்து 12 ராசிக்காரங்களுக்கும் பொதுவானவை தான். இது எப்படின்னா கிரகத்தை வச்சு நம்ம சொல்கிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதில் சனி பகவானுக்கென்று சில சிறப்பம்சங்கள் உண்டு. அவர் நீதிமான், நேர்மைக்கு தவறாதவர், கடமை தவறாதவர். ஸோ பாவ புண்ணிய கணக்கை பார்த்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர். அப்பேற்பட்ட கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா சில விஷயங்களை மாற்றி நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும். அது என்னென்னங்கிறத நான் உண்மை என்ன சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. இது சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரம் தான், எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயந்தான். இதை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நம்ம கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது அனுபவ ரீதியாக நம்ம சொல்கிறது தான், நோட் பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆணவம், கர்வம், தலைக்கணம் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. சனி பகவானுக்கு வந்து அடிபணிஞ்சு போகிறது, சரணடைகிறது தான் விரும்புவார். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், அவர் யாருன்ட்டு காமிச்சிட்டு போயிடுவார். ஸோ அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் அடங்கியிருக்க தான் நமக்கு நல்லது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த நான் யார் அப்படிங்கிறது, தற்பெருமை பேசுகிறது, ஆணவத்தில் ஆடுறது, இது எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூத்தோர்களை மதிக்க வேண்டும், பெரியவங்களை மதிக்கணும், வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கடமையை சரிவர செய்யணும். ஏன்னா சனி பகவான் வந்து கடமைக்காரகன் அல்லவா. ஸோ கடமைக்காரகனுக்கு நாம் கடமையை செய்தோம் அப்படின்னா அவருடைய கர்மா வந்து நமக்கு பெரிதளவில் பாதிக்காது. இங்கு கடமை என்பது பொறுப்பு. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தனித்தகுந்தப்போ நமக்கு வந்து பொறுப்புகள் மாறுபடும். ஸோ அது பொறுப்புகளை நம்ம தட்டி கழிக்காமல் இருந்தாலே நமக்கு வந்து பாதி கர்மா கழியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஊனமுற்றவர்களோட உதவி செய்யணும். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது பன்மடங்கு நமக்கு புண்ணியங்கள் சேரும், கர்மாக்கள் கழியும். சப்போஸ் நம்மளால் இப்போ உதவி செய்ய முடியாட்டியும் கூட அவங்கள பார்த்தா ஏதாவது ஏளனமாக பார்க்குறது, இழிவாக பேசுகிறது, நக்கல் நையாண்டி செய்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கர்மாவாக மாறிடும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீதிமான் அப்படிங்கிறனால இந்த பொய் பித்தலாட்டம் பண்ணுறது, கேடித்தனம் பண்ணுறது, தில்லுமுள்ளு செஞ்சு ஏதாவது சாதிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி சொல்லக்கூடிய சில ராசிகளில் 7.5 ஆண்டுகள் வந்து ரொம்பவே அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. பண்ணோம் அப்படின்னா அது காலத்துக்கும் அது நம்மளுக்கு வந்து கர்மாவை பதிஞ்சு நம்ம பனிஷ்மெண்ட்டு வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் நமக்குள்ளே, அதாவது நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஒழுக்கத்தை நம்ம மேம்படுத்திக்கிட்டோம்னாலும் நமக்கு நன்மை தான் நடக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க பாருங்கள். அது மாதிரி இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நன்மையே நடக்கும். ஸோ வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது அடுத்த 2.5 காலங்கள் நமக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மையை கொடுக்கட்டும், மன நிம்மதியை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை நிலைக்கட்டும் என்று சொல்லி அந்த இறைவனை வேண்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் தனித்தனியாக வீடியோவில் அடுத்தடுத்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.